இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது வந்துட்டு மீன் குழம்பு, அதாவது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. தேங்காய், மஞ்சப்பொடி, மிளகு பொடி, அப்புறமேட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சிடணும். மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி வைக்கணும், நல்லா வறுத்து அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இது ரெண்டும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் மிளகாத்தூள்லாம் போட்ட மசாலா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கி கழுகி வச்சுருக்க மீன் போட்டால் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு மீன் குழம்பு ரெடி.